தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். வார்த்தையை அன்றி தேவன் இல்லை என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து விடுங்கள். இயேசு கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வரல, மனிதர்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக வந்தார். நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பார். எந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல, எந்த பிரச்சனைக்கு அவர் காரணர் அல்ல. நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னன்னு கேட்டா அது வெற்றி தான். அன்பானவர்களே, நம்முடைய ஆலயத்திலே தொடர்ந்து ஆத்மா ஆதாயத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18-19 நாம் வைத்திருக்கிறோம். நான் அதை வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவளை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள் என்றார். நண்பர்களே, இதை நீங்கள் பார்ப்பீர்களானால் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லிவிட்டு மார்க் எழுதின சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம், பரலோகத்திலே போய் உட்கார்ந்தார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அருமையானவர்களே, அந்த அதிகாரத்தை சபைக்கு கர்த்தர் பண்டமாற்று செய்கிற ஒரு காட்சி இங்கே நாம் பார்க்கிறோம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் உலகம் எங்கும் மக்களை எனக்கு சீஷராக்குங்கள். நான் பரலோகத்தில் போய் உங்களுக்காக பரிந்து பேசப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே ஆத்துமாதாயத்தில் பிரதானமான பொறுப்பு சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வானத்திலும் பூமியிலும் உள்ள அதிகாரத்தை கர்த்தர் சபைக்கு முழுவதுமாக கொடுத்தார் என்பது நீங்கள் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். தேவன் வானாதி வானங்களும் கொள்ளாதவர், சிங்காசனத்தை திறந்து மாட்டுக்கொட்டையிலே பிறந்து எல்லாவற்றையும் செய்து முடித்து கல்வாரி ஏறி பாதாளத்திலே இறங்கி பிசாசை ஜெயித்து அந்த வெற்றியின் மூலமாய் கிடைத்த அந்த அதிகாரத்தை முழுவதுமாக உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார் என்பது பாராட்ட வேண்டிய விஷயம். அவருக்கென்று ஒன்றும் வைத்து கொள்ளவில்லை, அவருக்காக இந்த உலகத்திலே வரவில்லை, அவருக்காக எதையும் செய்யவில்லை, எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்திருக்கிறார். அவர் பெற்ற வெற்றி உங்களுடைய வெற்றி. எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம். சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், பழைய ஏற்பாட்டில் பிசாசு மரணத்தின் அதிகாரத்தை வச்சிருந்தான். எபிரேயர் 2:14 அப்படி சொல்லுகிறது. ஆனால் கர்த்தர் உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் அந்த அதிகாரத்தையும் சேர்த்து பிடுங்கி மொத்தமாக வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிசாசுக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது. இந்த காலை வேளையிலே விசுவாசிகளே தெரிந்து கொள்ளுங்கள், பிசாசு பிசாசு பிசாசுன்னு பேசாதங்க. எந்த நேரமும் எதை பேசுகிறீர்களோ அது இருதயத்தை நிறைவுனால் வாய் என்ன செய்கிறது? பேசுகிறது. பிசாசு மேலே நம்பிக்கை நீங்கள் அதிகமாக வைத்திருக்கிறபடினாலே வாய் அதை பேசுகிறது. என்ன பேசுகிறீர்களோ அதுபடி உங்களுக்கு சம்பவிக்கும். உங்களுடைய எதிர்காலத்திற்கு நீங்கள் முக்கியமான பொறுப்பாக இருக்கிறீர்கள் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். எப்போதும் கர்த்தரை பற்றி பேசுங்கள், பிசாசை பற்றி பேசுவதை தவிர்த்து விடுங்கள். பிரச்சனைகளை பேசுவதை தவிர்த்து விடுங்கள். பிரச்சனை இருக்கிறது, ஆனால் உனக்கு தெரியாது, நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா தேவன் இந்த ரகசியத்தை வார்த்தையின் மூலமாக எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். எவ்வளவு நாள், வாரங்கள், மாதங்கள், வருடங்கள் உனக்கு தெரியாது. அது எனக்கும் கர்த்தருக்கும்.
அருமையானவர்களே, பாருங்கள், டிசிப்ளின், இப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே நாவை கொண்டு வர வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. இந்த அதிகாரத்தோடு நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் மனிதரை சீஷராக்குங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஏதோ தலையை குனிஞ்சி வெக்கப்பட்டு கூச்சப்பட்டு அவ்விதமாக ஊழியம் செய்கிறதில்லை. காரணம், சீப்பான ஒரு சரக்கனை அருமையான மக்கள் மேலே கொண்டு இறக்கிறது இல்லை. நாம் சால்வேஷன் இஸ் வெரி காஸ்ட்லி, பட் இட் இஸ் நாட் சீப். ரட்சிப்பு என்பது மிக மிக விலையேற பெற்றது. தங்கம் கொடுத்தது வாங்க முடியாது, வெள்ளி கொடுத்து வாங்க முடியாது. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தம் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவு விலையேறப்பட்ட இந்த ரட்சிப்பு இலவசமாக கொடுக்கப்படுகிறது. இட்ஸ் சீப்பு கிடையாது பாருங்க. ஆகவே வெக்கப்பட்டு தலை குனிந்து ஏதோ செய்யக்கூடாத காரியத்தை செய்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. நல்ல தலை நிமிர்ந்து அருமையான சுவிசேஷத்தை நாம் ஜனங்களுக்கு கொடுப்போம். வாங்குறவன் வாங்குறான், பரலோகத்துக்கு வந்து சேர்றான். வாங்காதவன் போகிறான், நரகத்துக்கு போய் சேர்றான். அவ்வளவுதான். அவளை ரட்சிக்க திராணி உங்களுக்கு கிடையாது. ஆனால் உங்களுடைய கடமையை நீங்கள் செய்யும்படி தேவன் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். கர்த்தாய் செய்யும் பொழுது தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஆட்கள் அருமையானவர்கள் சந்திக்கப்படுவார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இதில் நாம் வெக்கப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. காரணம், பாவியாக இருக்கிறவனை பரிசுத்தவனாக மாற்றுறாரு. துரோகியாக இருக்கிறவனாய் அருமையானவர்களே தேசத்துக்கு ஒரு உண்மையான மனிதனாய் மாற்றுகிறார். வியாதிக்காரனாய் ஆரோக்கிய உள்ளவனாய் மாற்றுகிறார். கடந்தொலையில் உள்ளவனை ஐஸ்வர்யவனாய் மாற்றுகிறார். கீழே இடக்கிறவனை மேலே தூக்குறாரு. இதுதான் ரட்சிப்பு. பாதாளத்துக்கு போகிறவனை பரலோகத்துக்கு கொண்டு போகிறாரு. சீப்பா? யோசித்து பாருங்க. ஆகவே தி பெஸ்ட் கமாடிட்டி, உலகத்தில் இருக்கிற பெஸ்ட்டான ஒரு கமாடிட்டி, ஒரு சரக்கு நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். அவருடைய பேர் இயேசு. எல்லாரும் கரங்களை தட்டி கத்து சோதரிப்போம். வாசிக்கலாம். மார்க் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 17வது வசனம். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நித்திய ஜீவன் என்றால் அருமையானவர்களே, இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் தொடர்ந்து வருகிற தொடர்ச்சியான நிரந்தரமான ஜீவியம், முடிவில்லாத ஜீவியம். மனித வாழ்க்கை இந்த 80 வருஷம் 90 வருஷத்தோடு முடிய போகிறதில்லை. இது சரீரத்திலே வாழுகிற வாழ்வு தற்காலிகமானது. சரீரத்தை கொண்டு கல்லத்தோட்டத்தில் வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் தான் வாழ்வே ஆரம்பிக்கிறது. சாவு என்பது நித்தியமான ஒரு வாழ்வுக்கு சின்ன வாசல். ஆகவே தான் பாவம் மன்னிக்கப்பட்ட பவுல் அவர் சொல்கிறார், சாவு எனக்கு லாபம். லாபம். இங்கே இயேசுவுக்கா அடி வாங்கிட்டு இருக்கிறேன். சாவு வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த நித்திய வாழ்க்கைக்கு நான் போய்விடுவேன் என்று அவர் பிலிப்பியர் 1:21 சொல்கிற பார்க்குறோம். ஆகவே நித்திய ஜீவனுக்காகத்தான் அருமையான மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். இழந்து போனான், மறுபடியும் கர்த்தர் இயேசுவின் மூலமாய் திருப்பி கொடுக்கப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே தான் அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறேன். இயேசு ஒரு மத தலைவர் கிடையாது. அவர் சிருஷ்டியர் 1, 2வது நித்திய ஜீவன். அவர் மேலே, அவர் நாமத்தின் மேலே, அவருடைய அன்பின் மேலே, அவருடைய சிலுவையின் மேலே, அவருடைய காருண்யத்தின் மேலே ஒரு நம்பிக்கை, ஒரு பற்று, பாசம், ஒரு பிடிப்பு, ஒரு விசுவாசம் வந்துட்டுனா தப்பிட்டான் நரகத்துக்கு மனுஷன். அவரை மனிதனுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதுதான் ஊழியம். எப்படியாவது இயேசு அந்த குடும்பத்துக்குள்ளே திணித்து விட வேண்டும்.
இயேசு வந்துட்டார், நான் வெளிச்சம் வந்து வீட்டுக்குள்ளே இருட்டுக்கு இடமே இல்லை. இயேசு வந்து வீட்டில் பிசாசுக்கு இடம் இல்லை. உள்ளே வந்துட்டார்னா அதனால் ஏகப்பட்ட லாபங்கள் தொடர்ச்சியாக செயின் மாதிரி அந்த குடும்பத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. இதுதான் சுவிசேஷம். இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இது பக்தி அப்படியே ஒழுகிறது இல்லை, ஒருத்தர் ஏமாத்துறது இல்லை. இது இந்த இயேசுவுக்கு உண்மையாக இருப்பது, இதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். ஆகவே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்னு கேட்டான். முழங்கால் படிட்டான்னு போட்டிருக்கு, வாலிபன்னு போட்டிருக்கு, எல்லாம் நல்ல காரியம். ஆனால் அருமையானவர்களே, 22ஆம் வசனத்தில் அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடிந்து துக்கத்தோடே போய்விட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நரகத்தில் இருக்கிறான். இவளெல்லாம் நீங்கள் சிந்திக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகள் மனது ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். பல காரியங்களை சிந்திக்க வேண்டும். தெய்வீகமான காரியங்கள்லாம் சிந்தித்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும். துக்கத்தோடு போயிட்டான், அதோடு போகல, அப்படியே நரகத்தில் போய் சேர்ந்துட்டான். அருமையான கவனியங்கள். ஆகவே பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பணம் வேற, தேவன் வேற. பாருங்க, இந்த எல்லாரும் இங்கே பாருங்க, இந்த ப்ளூ நோட்டு வேற, இயேசு வேற. நான் சொல்கிறது சரியா? அப்படி தானா? சரின்னா எல்லாரும் ஒரு கையை உயர்த்துங்க பார்ப்போம். இது வேற, தேவன் வேற. ரெண்டும் ஒன்றா தெரிகிற ஆட்கள் முட்டாள்கள். எல்லாமே குருடா போச்சு, கண்ணும் குருடா போச்சு, மனசும் குருடா போச்சு. நிறைய முட்டாள்கள் இந்த உலகத்தில் இருக்கான். அவனை பணக்கார முட்டாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களை பற்றி இந்த காலைவெளியில் நாம் பார்க்க போகிறோம். ரெண்டு விதமான முட்டாள்கள் இருக்கிறார்கள். ஞானமுள்ள பணக்காரர்கள், முட்டாள்தனமான பணக்காரர்கள். அருமையானவர்களே பாருங்கள், இவன் ஒரு பணக்காரனாக இருந்தான், ஒரு தப்பும் இல்லை. ஆனால் புத்தி சரியில்லை. பாருங்கள், இந்த பணத்தை, இது தேவன் கிடையாது, அருமையான, இது பேப்பர். எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், பேப்பர். இன்னொரு தடவை சத்தமாக சொல்லுங்கள், பேப்பர். மண்டைக்குள்ளேயும் உள்ளேயும் ஏறட்டும் இங்கே இருக்கவங்களுக்கும். இது பேப்பர். இதை வந்து கடவுள்னு நினச்சிடக்கூடாது. அதனால்தான் 2 எஜமான்களுக்கு ஒளிஞ்சிய ஒருவனாலும் கூடாது. 2 கடவுள். ஒன்று பணம், அடுத்தது இயேசு. நரகம் தான் அவனுக்கு போ. ஒரே தேவன் உண்டு, அவருடைய பேர் இயேசு. எல்லாரும் சத்தமாக சொல்லுவோம், இயேசு. சத்தமாக சொல்லுவோம். இன்னொரு தடவை எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம். இது பேப்பர். அருமையான இந்த பேப்பர் பல காரியங்களுக்காக செலவழிப்பதற்கு தேவன் ஈவாய் இரக்கமாய் கிருபையாய் கொடுத்திருக்கிறார். அதில் ஒரு காரியம் தேவனுடைய ஊழியம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சேர்த்து 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 பிசினித்தனமாக, இதை கருமித்தனமாக சேர்த்து வைக்கிறக்கா இது கர்த்தர் இது கொடுக்கல. அனுபவிக்கும்படி அருமையானவர்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் எழுதப்படுகிறது. அதில் முக்கியமான ஒன்று, வரப்போகிற அந்த நித்திய ஜீவனுக்கு இந்த பணத்தை வச்சு அருமையான ஒரு அஸ்திபாரம் போடணும். ஏன்னா அருமையானவர்களே, இது ஒரு பண உலகம். பணம் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. அருமையான கவனியங்கள். ஆகவே பணம் இல்லைன்னா ஸ்பீக்கர் வாங்க முடியாது, ஆம்பிளிஃபையர் வாங்க முடியாது, கம்ப்யூட்டர் வாங்க முடியாது, எதையும் வாங்க முடியாது, எதையும் செய்ய முடியாது. பேசலாம், முட்டாள்தனமாக பேசலாம். கவனியுங்கள். ஆகவே எனக்கு பணம் தேவை, மனைவிக்கு பணம் தேவை, பிள்ளைகளுக்கு பணம் தேவை, படிப்புக்கு பணம் தேவை, உடைக்கு பணம் தேவை, வாகனத்துக்கு பணம் தேவை, எல்லாவற்றுக்கும் பணம் தேவை. தேவனுடைய ஊழியத்திற்கும் பணம் தேவை. எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம். பேசலாம் நிறையா. அருமையான தேவனுடைய ஊழியம் சிறப்பாக செய்யப்பட வேண்டுமானால்
பணம் செலவழிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. பணம் இல்லாமல் அந்த கட்டடம்லாம் வரல. பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறது. எல்லாம் காசு செலவழித்து அருமையானவர்களே செய்திருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே கர்த்தர் எல்லாவற்றையும் கணக்கில் வைத்து நித்திய ஜீவனிலே 100 மடங்காய் 1000 மடங்காய் பெருக்கி திருப்பி கொடுப்பார் என்று சத்தியவேதம் திட்டமாய் வாக்கு பண்ணுகிறது. இந்த ஜீவன் அந்த ஜீவன் என்று வித்தியாசத்தை நாம தான் பண்ணுறோம். கடவுளுக்கு எல்லாம் ஒரே ஜீவன் தான். மனிதன் ஒரே மனிதன், ஆவி மனிதன். அவன் சரீரம் இந்த கூட்டுக்குள்ளே வாசமாயிருக்கிறான். 90 வருஷத்தில் கல்லறைக்கு போயிடுவான். ஆனால் உள்ளே இருக்கிற ஆவி மனிதன் அழியாதவன். அவனுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. தேவனை போல அவன் அழியாதவன். ஒரே வாழ்வு தான். ஆகவே அந்த வாழ்வுக்கு இப்போதே அஸ்திவாரம் போட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அதற்காக தான் கருத்தில் பணத்தை கொடுக்காரு. என்ன செய்வான்? அதை வச்சு எப்படி செலவழிக்கான்னு பார்ப்போம். கர்த்தருக்கு நம்ம செலவழிக்கிறனா கர்த்தர் காணுவாரானால் வானத்தை கிழித்து கொட்டுவதற்கு கர்த்தருக்கு எந்த தடையுமே கிடையாது என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் சாலமோனுடைய புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீ கேளாத ஐஸ்வர்யத்தை நான் உனக்கு கொடுத்தேன்னு சொல்கிறாரு. அவங்க அப்பையும் ஏற்கனவே பெரிய பணக்காரன். இவன்ட்ட உனக்கு என்ன வேணும்னு ராத்திரி 3 மணிக்கு கேட்காரு வாலிபன்ட்ட. நம்ம வாலிப பிள்ளைகள்னால் என்ன கேட்பாங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் அவன் கேட்டான், ஞானமுள்ள ஒரு இதயத்தை எனக்கு தாரும். இந்த மக்கள் நல்லா இருக்கணும். இந்த புஸ்தகத்துப்படி நடந்தால் தான் நல்லா இருக்க போகிறான். இல்லாட்டா நல்லா இருக்க மாட்டான். பாருங்க, இந்த வாலிபன் முழங்கால் போட்டான். இயேசுநாதர்கிட்ட வந்தான். கடவுள்கிட்ட நரகத்துக்கு போயிட்டான். அதான் எல்லாம் நல்லது தான். முழங்கால் போடுறதெல்லாம் நல்லது தான். இந்த வசனத்தைப்படி நடக்கணும். இந்த வசனத்தை போதிக்க வேண்டும். இந்த வசனத்தை கேட்க வேண்டும். வசனத்தை மனதில் வைக்க வேண்டும். வசனத்தை ஆவியிலே வைக்க வேண்டும். வசனத்தை வாழ்க்கையிலே வைக்க வேண்டும். வசனத்தை குடும்பத்தில் வைக்க வேண்டும். வாழ்வுக்கு நீங்கள் தப்ப மாட்டீர்கள். இது சாலமோனுக்கு தெரியும். பாருங்க, அது சின்ன 16 வயசுலேயே கர்த்தருக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான். தம்பி, நாளைக்கு காலம் 5 மணிக்கு வருவேன், என்ன வேணும்னு யோசித்து குறித்து வச்சுக்க. பாயிண்ட் நம்பர் 1 2 3 4ன்னு அப்படி கற்று சொல்ல. ஒன் டைம் உனக்குள்ளே என்ன இருக்குன்னு நான் பார்க்க விரும்புகிறேன். அவன் சொல்கிறான், ஞான இருதயத்தை எனக்கு தாரும், உண்மை இன்னார்ந்து அறிந்து கொள்ளும்படி பிரகாசமான மனக்கண்களை தாரும். தேவன் இந்த கண்ணை வச்சு பார்க்க முடியாது, தொட முடியாது. அருமையானவர்களாகவே ஆவிக்குரிய காரியத்தை கேட்டான். கர்த்தர் சொன்னார், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். குறைச்சிடுவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லலை. கூட்டுறது குறைக்கிறது எல்லாமே அவர் கையில் தான் இருக்குது. சாவி அவர் கையில் தான் இருக்குது. எப்போதும் விசுவாசிகளுக்கு அருமையான சில ஞான அறிவு இருக்கணும். மை ஃபியூச்சர் இட் லைஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் தி ஆல்மைட்டி காட். என்னுடைய எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் கரத்தில் சாவி இருக்கிறது. வானத்திலே பலகணிகளை என்ன செய்து, அப்படின்னா சாவியாட்ட இருக்கு. உங்கள் தாத்தாட்டியா? உங்கள் தாத்தா உன்னை ஏழை ஆக்கிட்டு போயிட்டார். அதுதான் கிடைச்சது உனக்கு. உங்கள் தாத்தா பாட்டியும் பேசிக்கிட்டு இருக்கிறதுல. ஆனால் எங்கள் அப்பா என்னைய பணக்காரன் ஆக்கியிருக்காரு. அவருடைய பேர் இயேசு. எல்லாரும் கரங்களை தட்டிக்கு சோதரிப்போம். அது பெரிய சிக்கல் கிடையாது. சிக்கல்னு நம்ம மைண்டில் எடுத்துக்கிட்டோம். எதை ரொம்ப சிக்கல்னு எடுத்துக்கிறோமோ அது சிக்கல். எது எம்மாத்திரம் போடா, நத்திங் போ, என் தேவனுக்கு முன்பாக ஒன்றும் இல்லைன்னு நினைக்கும், ஈஸியாக நடக்கும். ஃபேக்ட், உண்மையை பேசிக்கொண்டிருக்கிறேன். சாத்தானுடைய வஞ்சகன்னா எது உனக்கு வேண்டாம் நீ வைக்கக்கூடாதுன்னு நினைக்கானோ அது ரொம்ப டிஃபிகல்ட் மாதிரி என்ன செய்வான், மைண்டில் லாக் பண்ணிடுவான். மைண்டை ரொம்ப சிக்கல் 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 சிக்கல். உனக்கு தான் சிக்கல், அவருக்கு ஒரு சிக்கல் இது வரைக்கும் வந்தது கிடையாது. எல்லாரும் கரங்களை தட்டிக்க சோதரிப்போம். அருமையானவர்களே கவனியுங்கள்.
ஆகவே பண ஆசை இவனை நரகத்துக்குள்ளே கொண்டு போய் விட்டது. இவன் பெரிய பணக்காரன், நரகத்துக்கு போயிட்டான். இல்லை, இவனை காட்டிலும் பெரிய பணக்காரங்க இருந்தாங்க. பணத்தின் மேலே நம்பிக்கை வைத்திருந்தான். வாசிப்போம், மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 24வது வசனம். சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாக இருக்கிறது. அருமையால கவனிங்க, பணம் வச்சிருக்கவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறது அரிதாக இருக்குன்னு சொல்லலை. பணத்தின் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள், தேவன் மேலே நம்பிக்கை வையாதவர்கள், 100க்கு 100 நம்பிக்கையை தேவன் மேலே வையாதவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பது மிகவும் அரிதாக இருக்கிறது என்று கடவுள் சொல்லுகிறார். பணம் நிறைய வச்சிருங்க. அது உங்களுடைய வேலைக்காரனாக இருக்கட்டும், நீங்கள் சொன்ன மாதிரிலாம் அது செய்யணும். அது சொன்ன மாதிரி நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க, அவ்வளோதான், அடிமை ஆயிட்டீங்க. ஆதாமை காட்டிலும் மோசமான நிலைமைக்கு போயிட்டீங்க. பணம் சொல்கிற மாதிரிலாம் செய்யாத. 4 நாள் பீரோக்களை போட்டி வச்சுட்டு திறந்து பார்த்தீங்கன்னா நார நாத்தத்தை சொல்ல முடியாது. ஆமாம், பெண நாத்த நாருது, அதுதான் பணம். கவனிங்க, அதுமாதிரி எது. ஆகவே அளவுக்கு மீறி ஒரு ஆசை, ஒரு இச்சை, நம்பிக்கை, அதை பணத்து மேலே வையாத, கர்த்தர் மேலே வை. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 17வது வசனம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யமுள்ளவர்கள், கவனிங்கள், ஐஸ்வர்யமுள்ள விசுவாசிகள் எருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல், சத்தமாசிங்க, நம்பிக்கை வையாமலும். இப்போ வாசிக்கிறேன், நாம் அனுபவிப்பு இருக்கு. எதுக்கு அனுபவிப்பு இருக்கு? பிசினித்தனம் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கில்ல, அனுபவிப்பு இருக்கு. சகலவித நன்மைகளையும் நமக்கு எப்படி கொடுக்கிறவர்? சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல், இப்போ எல்லாம் சத்தமாசிங்க, நம்பிக்கை வைக்கவும். கவனிங்க, 2 நம்பிக்கையை பற்றி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று பணத்து மேலே நம்பிக்கை, அடுத்தது ஜீவனுள்ள தேவன் மேலே நம்பிக்கை. பணத்தை பற்றி ஒன்றும் சொல்லப்படல, ஆனால் தேவனை பற்றி சில விளக்கங்கள் கொடுக்காரு பாருங்க. சொல்கிறாரு, நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். எல்லாரும் சேர்ந்து சொன்னால் நல்லாயிருக்கும். சொல்லுவோம், வலதையை எல்லாம் உயர்த்துங்க. நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் இயேசு. எல்லாரும் கரங்களை சோதரிப்போம். கர்த்தர் சொல்றார், அனுபவி. நல்ல பேண்ட் போட்டிருக்கியா? இதை காட்டு நல்லது போட்டால் நான் சந்தோஷப்படுவேன். அதுதான் கர்த்தருடைய காமெண்ட்ஸு. கர்த்தர் சொல்கிறது அதுதான். பொறாம போட்டி நிறைந்த உலகத்திலே அருமையானவர்களே, உன் மேலே கரசனை உள்ளவர் நபர் உண்டுன்னு சொன்னான். அவர் நம்முடைய தேவன். சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்க விரும்புகிறார். ஏதோ ஒன்று இல்லை, அது இல்லை, பரவாயில்ல, ஜமாளிச்சு கொடுன்னு யோசிக்கும். கர்த்தர் சொல்கிறாரு, நான் கொடுக்கணும்னு நான் என்ன செய்கிறேன்? ஆசைப்படுறேன். நீ இப்போ தேவன் தருவார் என்று நம்பு. வேறு என்ன செய்ய போகிற? நம்பு. கண்ணால் பார்க்க முடியல, கையால் தொட முடியல, தேவன் இருக்கிறார்னு நம்புகிறோம். அவர் பணக்காரர் என்று சொல்லுகிறேன். இந்த இந்திய தேசத்தில் இருக்க பணக்காரங்களாம் தூசி அவருடைய பார்வையில். இந்த பைபிளில் போட்டிருக்க இந்த பணக்காரெல்லாம் ஒன்றும் இல்லை. அருமையானவர்களே, அவ்வளோ பெரிய பணக்காரன் தான் ஆராதிக்கிறோம். ஆகவே இவளெல்லாம் பெரிய பாக்கியம் என்பதை நான் கண்டுபிடிச்சிட்டு, இந்த ரட்சிப்புக்குள்ள கர்த்தர் என்னை கூப்பிட்டாரு, இதை போல் பாக்கியம், இது
வேறு எதுவுமே கிடையாது. நான் விரும்பவில்லை, தற்கொலையை விரும்பினேன். உள்ளே இறங்கிட்டேன், நரகத்துக்குள்ளே ஒரு காலை வச்சிட்டேன். அங்கேருந்து முதுல சட்டையை பிடிச்சி வெளியே பின்னாடி எடுத்து தூக்கி விட்டுட்டாரு. கொஞ்ச நாள் நீ வாழுறது மாத்திரமல்ல, கொஞ்சம் ஆட்களை வாழ வை. கவனிய. ஆகவே அருமையானவர்களே, எல்லாவற்றிலும் அவர் நம்மை காட்டிலும் ஒருபடி முன்னால் அருமையானவர்களே நல்ல காரியங்களிலே ஆர்வமாக இருக்கிறார் என்ற எண்ணம் உங்களுக்கு எனக்கு வரட்டும். எத்தனை வயசானாலும் மனுஷன் மாறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் தான் நான் அடிக்கடி யோசிப்பேன், ரோமர் 12:2 உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மருவமாகுங்கள்னு போட்டிருக்கேன்னு சொல்லி யோசிப்பேன். இப்போ தான் விளங்குது, வயசு எத்தனை கூடினாலும் மனம் என்ன செய்யறதில்ல, மாறுறதில்லை. வெரி டிஃபிகல்ட், ரொம்ப கஷ்டம். அந்த மனம் மாறுது. மனம் மாறிடுச்சுன்னா ஆவி மாறிவிட்டது. ஏனென்றால் மனமும் ஆவியும் சேர்ந்து கனெக்ட் ஆகிருக்குது. வாயில் தேன் கூட்ட போட்டால் அருமையால் தேன் சொட்டு சொட்டாக உள்ள வயிற்றுக்குள்ளே இறங்கும். வார்த்தையை மனதில் ஏற்றுனா சத்தியம் சொட்டு சொட்டாக உள்ள ஆவிக்குள்ளே என்ன செய்யும், இறங்கும். இறங்குன்னு சத்தியம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலை ஆக்கும். எல்லா ரீதியிலும் விடுதலை ஆக்கும். வியாதி மறைவதை காண்பீர்கள், அந்த பிள்ளை பிறக்கிறதை காண்பீர்கள், அந்த கல்யாணம் நடக்கிறதை காண்பீர்கள், அந்த தோல்வி மறைவதை காண்பீர்கள், அந்த கண்ணீர் துடைக்கப்படுவதை காண்பீர்கள், வாழ்க்கையில் ஜெயம் வருவதை காண்பீர்கள். சத்தியத்தை அறிவியல் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அது எப்படி வருதுன்னா, சும்மா ஆட்டோமேட்டிக்காக அருமையான வருதில்லை. நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால், ராத்திரி பகலா ராத்திரி பகலா ராத்திரி பகலா இந்த புஸ்தகத்தில் நிலைத்திருந்தால், அப்போ சத்தியத்தையும் அறிவீர்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அறிந்த சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலை ஆக்கும். ஆகவே வாழ்க்கையில் ஜெயம் வேணும்னா சத்தியத்தை அருமையான சேர்த்து வைக்கணும். பணக்காரனாக இருக்கணும்னு ஆசைப்படணும். எதில் பணக்காரன்? சத்தியத்தை சேர்த்து வைக்கிறதில்லை. சத்தியத்தை சேர்த்து வைக்கணும்னா இதில் நேரத்தை செலவழிச்சாத்தான் அது வரும்னு கடவுள் சொல்லியிருக்காரு. 4 வருஷத்தை பாராமல் படிக்கிறது நல்லது. ஆனால் பாராமல் படிக்க 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 மனதில் ஏற்ற 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 கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு தெரியாமல் தூங்கிட்டு இருக்கும்போது சத்தியம் உள்ள ஆவிக்குள்ளே என்ன செய்யுது, இறங்க ஆரம்பிக்கிறது. இந்த வியாதி சோமாகாது, இது ரொம்ப டஃப்பு அப்படின்னு நினைக்கிறது. வெரி ஈஸி. எம்மாத்திரம் போடா சாத்தானே, எம்மாத்திரம். இப்படி இந்த ஆவி பேச ஆரம்பிக்கிறது. ஒரு மாற்றம் அருமையானவர்களே உள்ளே வர வேண்டியது இருக்கிறது.